இந்த சவுண்ட் சிஸ்டம் இங்கே வாங்கன்னா வரவே மாட்டேன்றாரு. இப்படி சொன்னால் வராரா பார்க்கலாம். எனக்கு இந்த ஒளி குரு வாழ்க்கை குரு ஈட்டமும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. சிவா எப்படி பாருங்க. சொல்லுங்க. இனிப்பது நடராஜம் செல்லமுதே, இனிப்பது நடராஜம் செல்லமுதே, அம்பலவாணனை நாடினே அம்பலகரதே அருமருந்தே ரெண்டு பேரும் சித்தர் இருக்காங்களா? உங்களோட பேருங்கண்ணா? வியாகரபாதர் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் அவரு வியாகரபாதர். சரி சரி சரி, நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. திரு ஞானமுருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. சாயனமையா பார்த்து சார் சைதாப்பேட்டையில் வாழ்ந்தாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் மலையில் வந்து அவர் அடக்கமாகும் போது வியாகரபாதர் பதஞ்சலி இறந்து வழிவிட்டு அவரை வந்து அவருக்கு மணி மேலே வந்தவங்க. வருஷம் பழமையானது. நன்றியா. சிவாயினமா பக்தனுக்கு பாதை காட்ட வந்த சாரதி, பக்தனுக்கு
குளிப்பாக்கம் மலையமர்ந்த அன்பு சாரதி சத்குருவாய் வந்த மந்த பார்த்த சாரதி நன்று பார்த்த சாரதி சத்குருவாய் வந்தவரே பார்த்த சாரதி குரு பார்த்த சாரதி மகராஜே. மூணாம் ஆண்டு குரு பூஜை விழா சீரும் சிறப்புமாக பல அற்புதங்களோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பார்த்தசாரதி ஐயாவுடைய குரு பூஜை எப்பவுமே பல குருபீடங்களில் இருந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு குரு பூஜை விழாவாக இருக்கும். பாபா அடிக்கடி சொல்வார், ஒவ்வொரு விழாக்களும் பல பேர் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு விழாக்கள் சிறப்பாக நடைபெற ஒரு ஒருங்கிணைப்பு தான் ஒரு விழா. அது மாதிரி பார்த்தசாரதி ஐயாவுடைய குரு பூஜை எப்பொழுதும் பரஞ்சோதி ஐயா அன்பர்கள், சின்னையா வெங்கட்ராமன் சுவாமி அன்பர்கள், கல்லுக்கட்டி ஐயா அன்பர்கள், அப்புறம் வள்ளலார் வழியில் வந்த அன்பர்கள் பல குருபீடங்களில் சென்று இசையமைத்து தன்னுடைய இசை ஆற்றலால் பலருக்கு இந்த பஜனை செய்வதில் துணை புரிந்து பல இடங்களில் சென்று அவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கும் ஜோதி ராமலிங்கம் ஐயா பல பேர்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த குரு பூஜை விழா. அதனால பார்த்தசாரதி ஐயா குரு பூஜை என்பது பல விதமான தோட்டங்களிலிருந்து வரக்கூடிய புஷ்பங்களை இணைத்து ஒரு சரமாக கோர்த்து தன் கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கிறார் பார்த்தசாரதி ஐயா. அது மாதிரி இந்த குரு பூஜை விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. முதல் குரு பூஜை துவக்கத்தில் ஒரு கூட்டு வழிபாடாக இந்த அம்மையப்பன் சந்நிதி திருப்பணி நடைபெற வேண்டும் என்று நாம் வழிபட்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகளும் துவங்கி இருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய சில அன்பர்கள் அதற்கு நாங்களும் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லியிருக்காங்க. இங்கே விஜயராகவன் ஐயாவுடைய மகன் இந்த ஆலயம் பொறுப்பில் இருக்கிறார். அவரிடமும் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறோம். கீழே இந்த வாராகி அம்மன் சந்நிதி திருப்பணி முடிந்த பிறகு அம்மையப்பன் சந்நிதி திருப்பணி நடைபெறும் பொழுது பார்த்தசாரதி ஐயாவின் சார்பாக ஒவ்வொரு மகான்களும் காரண காரியம் இல்லாமல் எந்த இடத்துக்கும் வர்றதில்லை. இந்த புலிப்பாக்கம் மலை மீது வந்து அமர்ந்திருக்கும் பார்த்தசாரதி ஐயாவின் சார்பாக பல பக்தர்கள் இணைந்து இந்த திருப்பணியிலும் நாங்கள் எல்லாம் செயல்படுவோம் என்று அனைவரின் சார்பாகவும் இந்த குரு பூஜை விழாவிலே தெரிவித்துக் கொள்கிறோம். சத்குரு பார்த்தசாரதி மகராஜ் கி ஜெய். குரு வாழ்க்கை குருவி துணை. ஆக்சுவலாக சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டு தான் வந்தேன். ஆனால் அவர் பேசும்போது இந்த விஷயங்களுக்கு ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி என்று சொல்வார்கள். அதாவது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அந்த பொருளை சிந்திக்கும் போது நம்ம செய்கிற விஷயங்களுக்கும் தொடக்கம் இருக்காது, முடிவும் இருக்காது. பொதுவாக விழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழா எடுக்கிறோம். உண்மையான விழா அப்படின்னு பார்த்தா இந்த விழா தான், குரு பூஜை விழா தான். இது அடியும் ஏன் சொல்கிறேன்னா, நான் எப்போ தமிழ் கொஞ்சம் பிரித்து பார்ப்பேன். நிம்மதினா நீல் கூட்டல் மதி, மதி நின்று போச்சுன்னா நிம்மதி. உண்மைனா உள் கூட்டல் மெய், உள்ள இருக்கிற மெய்ப்பொருள் தான் உண்மை. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்து பின் தன்னெஞ்சே தன்னெஞ்சும். அந்த விதத்துல விழா அப்படின்னா விழி ஆன்மாவுடைய விழி திறக்கக்கூடிய இடம் தான் விழா. விழு ஆன்மாவுக்குள்ள விழுதல், ஆன்மாவில் கலத்தல் அப்படின்றது அர்த்தம். ஆன்மாவில் கலக்கிறது அப்படின்றது குருவுடைய அருள் இல்லாம நடக்காது. ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் சொல்லுவார்கள், குரு அருள் இன்றி அருள் அருள் அன்றி. ஏன்னா தன்னிலை எப்ப தெரியும்னா முன்பினை ஒளிவில் தன்னிலை தெரியும். முன்பினை ஒழிஞ்சாதான் தன்னிலை தெரியும். நமக்கு கண்ணே தெரியலன்னா முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாது. அந்த கண்ணை திறக்கக்கூடிய ஒரு குரு. தடையாக இருப்பது முன்பினை,
அந்த முன்வினை நீக்கக்கூடிய கிருபா கடாட்சம் யார்கிட்ட இருக்குன்னா குருவுடைய பாதார விந்தத்தில் இருக்கு. குருவானவர் அப்படின்றது பிரிச்சு பார்த்தீங்கன்னா குரு வானவர். அவர் வானத்திலிருந்து வந்திருக்கிறாரு. எதுக்குன்னா கீழே இருக்கிற நம்மள மேலே கூட்டு போறதுக்காக. அந்த வகையில எவர் ஒருவர் எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த செயலில் அவர் விற்பனராகின்றார். அவர் அதை செய்யும் பொழுது மீண்டும் பிரசாதமாக இருக்கும். இன்னைக்கு ஏழுமலை ஐயா வந்து சமைச்சார் அப்படின்னா சின்ன ஐயா இடத்துல அந்த சமையல் வந்து அவ்வளவு தெய்வீகமா இருக்கும். அதனால்தான் 2 வருடமா தொடர்ந்து வந்து சின்னையாவுடைய மேலையூர் அங்கிருந்து பிரசாதம் வருது. ஏன்னா ஏழுமலை ஐயா சமைக்கும் போது அவ்வளவு தெய்வீகமா இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் உணர்ந்திருக்கலாம். எவர் ஒருவர் தன்னுடைய மனம், மொழி, மெய் எல்லாம் வந்து ஒரு பொருள்ல வச்சு செய்யறாங்களோ அது தவம். ஸோ அவருடையது ஒரு தவம். அந்த விதத்தில் அந்த பிரசாதம் அப்படின்றது இவங்க ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி அப்படி பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. இது நாமகரண சபை அப்படின்னா எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் லோகக்ஷேமத்துக்காக குருவை நம்ம தரிசனம் பண்ணமே அந்த குருவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வாழற காலம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் அவருக்கு வழிபாடு செய்யும் சொல்லிட்டு வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய கண்ணு கட்டிய ஐயாவுடைய உத்தமமான பரம பக்தர்கள் அவர்களுடைய நாமகரண சபை தான் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தினா. அந்த இசை நிகழ்ச்சி வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த யாகசாலையில ஆயிரம் இல்ல லட்சக்கணக்கான வேத விற்பனர்கள் அதுல படிச்சு தெரிஞ்சு ஒரு விதமானவங்க எல்லாம் பண்ணாங்களா கூட எனக்கு இது தெரியும் அதான் நான் பண்றேன்ற எண்ணம் இருக்கும். ஆனா குரு இடத்துல நடக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாத ஐயனே ஏதோ பண்றேன், அதுதான் பக்தி. எனக்கு இன்னும் பக்குவமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில இருந்து வரக்கூடிய ஓரமான ஒரு துளி கண்ணீர் இருக்குல்ல, அதுதான் அந்த ஆன்மா பக்குவம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி. இன்னும் எனக்கு பக்குவம் வரலையே, எத்தனை ஜென்மம் ஆகுமோ இறைவா, என்னை யார் தான் திருத்த முடியும்? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கின் தீதுண்டோ மண்ணின் உயிர். ஈஸியா மற்றவங்களை குறை சொல்லிட்டு போயிடலாம். தன்னுடைய குறை காண்பதும் அரிது, மற்றவங்களை குறை பார்க்காம இருக்கிறதும் அரிது. அப்போ அழகா சொன்னாரு பார்த்தசாரதி ஐயா, பச்சை கலர்ல துளசி, மஞ்சள் கலர்ல சாமந்தி, சிகப்பு கலர்ல ரோஜாப்பூ, வெள்ளை கலர்ல மல்லிப்பூ, சிகப்பு கலர்ல சொல்லணும்னு நின்று போச்சு. ரோஜா பூன்னா கூட உள்ள இருந்து வந்தா தானே வர முடியும். அப்ப எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. விதவிதமான பூக்களை ஏற்றுக்கொள்கின்றோம், விதவிதமான பழங்களை ஏற்கின்றோம், விதவிதமான உணவு, கூட்டு, பொரியல், சாதம், அப்பளம், வடை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். விதவிதமான மனிதர்களை ஏற்பதற்கு மனம் மறுக்கின்றது. இருக்கட்டும், அதுவும் விதவிதமா இருக்கட்டும். ஒன்று கூட்டா இருக்கும், ஒன்று பொரியலா இருக்கும், ஒன்று வறுத்தி எடுக்கும். எல்லாத்துக்குமே காரணம் உண்டு. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே நம்ம செதுக்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே துணியில துடைக்கிற மாதிரி இருக்காது. ஒன்று ஷார்ப்பா வந்து அடிக்கும். ஆனா அதுலதான் அருமையான ஒரு அற்புதமான சிற்பத்துக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். எவர் ஒருவர் உங்களை வலிக்க செய்கின்றாரோ அங்கே உங்களுடைய கர்ம வினை நீங்குகின்றது. கலையுடைய இடத்துக்கே போகும்போது எல்லா சமயமும் நல்லா இருக்கா, பரஞ்சோதி பாபாட்ட போகும்போது எல்லா சமயமும் ஆனந்தமா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு சமயம் வானத்துக்கு பூமிக்குமா இருக்கும். ஒரு சில சமயம் ஏண்டா பிறந்த அந்த வாழ்க்கை அப்படின்னு தோணும். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அதனால சொல்றேன், எப்போ வந்து ஆனந்தமா இருக்குதோ அப்போ புண்ணியம் செயல்படுது, குருவுடைய அருள் பாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஏண்டா பிறந்தோம்னு தோணுதோ அப்ப நம்ம பாவ வினைகள் கழியுதுன்னு அர்த்தம். குரு என்பவர் அனுகிரக மூர்த்தி மட்டுமல்ல, பாவ சம்ஹார மூர்த்தி. அவர் தான் கால பைரவர். உங்களுடைய பாவங்களை எவர் எடுப்பது? சின்னையா நீங்க சொன்னாரு, மூட்டை மூட்டையா இருக்கு சார், நம்மளுது தூக்கி குப்பையில போட முடியாது, தலையில சுமக்க முடியாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, பிரிச்சு பார்க்கவும் முடியாது உங்களால. ஆனா குருவுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எத்தனை மூட்டையா இருந்தாலும் அது எடுத்துட்டு போயிடும். சத்தியபிரமாணம் அவர் சொன்ன வார்த்தை. ஒரு நாள் நான் பார்த்தசாரதி ஐயாவை பார்க்கறதுக்கு வரேன். பயங்கர பயம், மனசு ஃபுல்லா என்ன பயனே தெரியல, இனம் புரியாத பயம். பரஞ்சோதி பாபா பக்கத்துல உட்கார்ந்தா இருக்கிற பயத்தெல்லாம் கிளப்பி விட்டார். போய் ஒரு கடையில டீ சாப்பிட்றத மனசு கேட்கல, சரி சைதாப்பேட்டையாவது போலாம். போனோடனே அவரு முகம் வெளியே இருக்கு. பார்த்தசாரதி ஐயாக்கு என்ன பார்த்தோன்னே சொல்றாரு, நீங்க வந்துட்டீங்களா? நான் கணபதி கிட்ட சொன்னேன், நானே பயந்து போயிருக்கிறேன், என்ன 4 புலி துறைச்சிச்சு, நீங்க வடபழனி ஒரு சிங்கம் கூட்டு வந்தீங்கல்ல, நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், நானே பயத்துல ஓடியாடுறேன். அந்த சிங்கத்தை பார்த்த உடனே புலி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாரு. நானு கணபதி வந்து ஷட்டர் போட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல, புலி வந்து வெளியவா வெளியவா வெளியவான்னு சொல்லிட்டு புலி புலி புலின்னு அடிக்கடி சொல்லுவாரு. புலிப்பாக்கம் சிவன் மலையில வந்து உட்கார்ந்து இருக்கிற வியாகரபுரீஸ்வரர் கோயில்ல தட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன். அது முன்னாடியே அவங்க சொல்லுவாங்க. இது சின்னையை சொல்லுவா, சார் வெங்கூர்ல போயிட்டு டீ போட்டு சாப்பிடலாமா, சின்ன டீ கடை வச்சுக்கலாம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாமான்னு கேட்பாரு. ஆனா அதை பத்திலாம் பேசாம வேங்கூர்ல போயிட்டு ஒரு டீ கடை வச்சுங்க சார், அவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. என்னால எதுவுமே சொல்ல மாட்டேன்.
அஸ் டைம் பாசஸ் கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐயா சமாதி ஆகும்போது திருப்பூரூர் பக்கத்தில் மேலையூரில் ஐயாவோட ஜீவ சமாதி, அதனுடைய ஜங்ஷன் பாயிண்ட் பேர் வெங்கூர் கூற்றூர். இறைவன் ஒரு செகண்ட் கூட அவருடைய விஷயங்கள் அப்படி இப்படி இருக்காது. ஆனால் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ குரு அப்படின்றவர் நமக்கு புரியலன்னா பரவாயில்லைங்க, புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சரணடைஞ்சா போதும். தூக்கம் ஒருவருக்கும் புரிவதில்லை. தூக்கம்ன்றது யாரும் ரிசர்ச் பண்ண முடியல. இருந்தாலும் தூங்கினா போதும், ஆரோக்கியம் கிடைக்கும். உணவு எப்படி ஜீரணமாது யாருக்கும் புரியாது, ஆனால் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி குரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பொருள் இல்லை, சரணடைய வேண்டிய பொருள். இறைவா, என்னால் ஆவது ஏதும் இல்லை, உன்னால் ஆகாதது எதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, சத்தியமான உண்மையை சொல்றேன். நேற்றுக்கெல்லாம் என்ன பேசக்கூட முடியல. பேசும்போது வாய்ஸ்லாம் வரல, வெறும் ஏர் தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஐயா வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருக்காரு. அதுவும் குருவுடைய இதுதான். அந்த விதத்தில் சிவன்மலை என்பது சித்தர்கள் வாழும் மலை. இந்த இடத்துல நடக்கக்கூடிய பூஜைகள் வியாகரபுரீஸ்வரருடைய சிவாலயம் அமைப்பதற்காக, அதுக்காக கூட ஐயா வந்திருக்கலாம். அதனால இந்த திருப்பணிகள் திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மகா யாகம், யக்ஞம் சொல்லக்கூடிய ஞான வேள்வியாகிய மகா குரு பூஜை பெருமங்கல வைபவங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் நம்ம அதில் பங்கு பெற்று உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து, உலக நன்மைக்காக மழை பெய்யும் போது நம்ம வீட்டில் பெய்யாதா? உலக நன்மைக்காக சூரியன் வரும்போது உங்க வீட்டு ஜன்னல் வழியா வராதா? உலக நன்மைக்காக வேண்டும் போது நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதனால லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொந்தறியேன் பராபரமே. குரு வாழ்க, குருவே துணை. பார்த்தசாரதி ஐயாவுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்மளுடைய இந்த எளிமையான இந்த பிரார்த்தனை நிச்சயமா வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்தும். குரு வாழ்க, குருவே துணை. गुरु पार्थसारथी महाराज के ஓகே. யாரே